மீசான் டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இன்றைய பதிவுல மிக முக்கியமான 2 விடயங்கள் குறித்து பேசலாம், கதைக்கலாம். ஒன்று, அத்துடைய ரத்ன தேரரை கைது செய்ய சென்ற சிஐடியினருக்கு காத்திருந்த அதிர்ச்சி. முன்னாள் முதலமைச்சர் ஒருவருடைய 75 லட்ச ஊழல் அம்பலமானது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அத்துடைய ரத்ன தேரரை கைது செய்வதற்காக ராஜகிரியில் அமைந்திருக்கின்ற சந்தம் செவனைக்கு சிஐடியினர் சென்று பார்த்த பொழுதோ அத்துடைய ரத்ன தேரர் சூட்சுமமாக தலைமறைவான செய்தி மட்டுமல்ல, அவருடைய தொலைபேசியும் செயலிழந்திருப்பதாக சிஐடியினர் தெரிவிச்சிருக்கிறாங்க. எப்படியாவது கச்சிதமாக கைது செய்யலாம் அப்படிங்கிற ஒரு முனைப்போட சென்ற சிஐடியினருக்கு அத்துடைய ரத்ன தேரர் தலைமறைவான செய்தி மட்டும்தான் கிடைத்தது. அத்துடைய ரத்ன தேரர் எல்லாம் கைதாகுவாங்களா? அந்த காலம் மலையேறி கைது என்று கேள்விப்பட்டவுடனே அத்துடைய ரத்ன தேரர் தலைமறைவாகின்ற சம்பவம் நடந்திருக்கிறது. அப்படியான காலமாற்றம் நடந்திருப்பது என்பது ஒரு ஆரோக்கியமான விடயம். அத்துடைய ரத்ன தேரரை எதற்காக கைது செய்யப்படுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2020ஆம் ஆண்டு நாட்டக்காக்க அப்படின்னு சொல்லி சில தேரர்கள் ஒரு புதிய கட்சி ஆரம்பிச்சாங்க. அப்பே ஜனபலய என்ற கட்சியினூடாகத்தான் அந்த தேர்வுல களங்கண்டாங்க. ஒட்டுமொத்தமாக 65,000க்கும் அதிகமான ஓட்டுகள் எடுத்ததுனால ஒரு தேசிய பட்டியல் கிடைச்சிச்சு. அந்த தேசிய பட்டியல் யாருக்கு கொடுக்கிற பல்வேறு சர்ச்சைகளும் சண்டைகளும் ஏற்பட்டதுனால அத்துடைய ரத்ன தேரர் என்ன பண்ணினார்னா, இந்த கட்சியுடைய பொதுச் செயலாளராக இருந்தவர் தான் விமல திஸ்ஸ தேரர். இவர் என்ன பண்ணினார்னா, கடத்தி மிரட்டல் விட்டு படுகொலை செய்வதாக வெத்து பேப்பர்ல கைச்சாத்து வாங்கி ஏதோ ஒரு வகையில தேசிய பட்டியலை பெற்று பாராளுமன்றம் போயிருந்தாரு. இது குறித்து இப்போது விசாரணைகள் நடத்தப்பட்டதுல சிஐடியினர் கடந்த மாதம் 20ஆம் தேதி 2 பேரை கைது செஞ்சாங்க. இவங்கள்ட்ட மேற்கொண்ட விசாரணையிலையும் இவங்களுடைய தொலைபேசிகளை பரிசோதனை செஞ்சதுல அத்துடைய ரத்ன தேரர் இதுல நேரடியாக சம்பந்தப்பட்டிருக்கிறார் அப்படின்னு ஒரு விஷயம் துல்லியமாக தெரிய வந்ததுனால உடனடியாக இவரை கைது செய்வதற்கான ஏற்பாடுகளை செஞ்சாங்க. தகவல் அறிஞ்சி ஆசாம் என்ன பண்ணியிருக்கிறார்னா, தலைமறைவாகிட்டாரு. நாட்டக்காக்க வந்த எல்லாருடைய நிலைமையும் இப்படியா இருப்பதை பார்க்க முடியுது. ரட்டஹதன்ன ரணவிருவான் ஒரு நாட்டக்காக்க வந்தாரு. அவர் நாட்டை விட்டே ஓடி போற மாதிரி சம்பவம் நடந்து முடிஞ்சிச்சு. அது மட்டும் இல்ல, அதே தோரணையில நாட்டக்காக்க ஓடி வந்தவங்க அத்துடைய ரத்ன தேரர் அவரும் தலைமறைவாகி வாழ வேண்டிய சூழல் உருவாகி இருக்கு. சிஐடி தரப்புல இப்ப என்ன சொல்லப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது குறித்து கோட்டாபாய ராஜபக்ஷ மற்றும் தேசபந்து தென்னக்கோன் இருவரிடமும் வாக்குமூலம் பெறுவதற்கான ஏற்பாடுகளை செய்திருப்பதாக தெரிய வருது. இந்த கட்சிக்குள்ள இந்த கட்சி பிரச்சனையில எப்படி தேசபந்து தென்னக்கோன் சம்பந்தப்பட்டாரு, கோட்டாபாய ராஜபக்ஷ எப்படி சம்பந்தப்பட்டாருன்னு ஒரு கேள்வி உங்களுக்குள்ள இருக்கும் இல்லையா? அது எப்படி நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த திஸ்ஸ தேரர் என்ன பண்ணாருன்னா, ஒரு சமாதான பேச்சுவார்த்தைக்காக மிரிஹானையில் இருக்கின்ற ஜனாதிபதியாக இருந்த கோட்டாபாய ராஜபக்ச மிரிஹான வீட்டுல தான் வசித்து வந்தாரு. அங்க போய் சமாதான பேச்சுக்கு ஏதாவது செய்யலாம் அப்படின்னு சொல்லி இவரும் அத்துடைய ரத்ன தேரரும் அங்க போயிருக்கிறாங்க. அங்கிருந்தால் இவர் காணாமல் ஆக்கப்பட்டதா சொல்லப்படுது. அங்கிருந்து டிரான் அலசர வீட்டுக்கு போனதாகவும், அங்கு டிரான் அலசும் தேசபந்த தென்னக்கோனும் மரண அச்சுறுத்தல் விட்டு பல்வேறு எச்சரிக்கைகள் விட்டு உடனடியாக இந்த பத்திரத்துல கைச்சாத்திடணும், கைச்சாத்திட்டு அந்த பத்திரத்தினூடாகத்தான் அத்துடைய ரத்ன தேரர் பாராளுமன்றம் போனாரு. இல்லைன்னா கொலை செய்வதாகவும் ஜெயில போடுவதாகவும் மிரட்டினாங்க. பல தினங்கள் இவரை கண்டி கொழும்பு அங்கே இங்கிருந்து யாரும் கண்ணிலும் காட்டாம காணாமலாக்கி அலக்கழிச்ச சம்பவம் பல்வேறு விஷயங்கள் பேசுபொருளாக இருந்ததுனால இப்போது சிஐடியினர் கோட்டாபாய ராஜபக்ஷ அவங்களிடத்திலும் தேசபந்து தென்னக்கோனிடமும் வாக்குமூலம் பெறுவதற்கான ஆயத்தங்களை செஞ்சிருக்கிறாங்க. கோட்டாபாய ராஜபக்ஷ அவங்கள வாக்குமூலம் சாட்சியங்களுக்கு எல்லாம் போக மாட்டாங்க. ஆனா இப்போது போக வேண்டிய சூழ்நிலை உருவாகி இருக்குது. இது சம்பந்தமாக என்ன நடந்த ஏது நடந்த விழாவாரியான ஒரு காணொலியை சில தினங்களுக்கு முன்னால் எங்க சேனல்ல அப்லோட் பண்ணியிருந்தோம். அந்த லிங்க ஃபெஸ்கமல்ல போடுறோம். விரிவாக பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அங்க போயிட்டு இந்த தகவல்களை பார்த்து கொள்ளலாம். அரசியல் பலம் மிக்கவங்க பிரபல்யமானவங்க என்ன பண்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏதாவது கைதுனா எங்கேயாவது பதுங்கிக்கிறது, போலீசாரும் அவங்கள தேடுவாங்க. கள்ளம் போலீஸ் விளையாட்டு ஒன்று நடக்கும். இது காலகாலமாக நடக்கிற ஒரு விஷயம். தேசபந்து தென்னக்கோன பிடியான பிறப்பிக்கப்பட்டதுக்கு பின்னால 22 நாட்கள் தலைமறைவாக இருந்தாரு. பிறகு வெளியே என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன் நீங்க தலைமறைவானீங்க, ஏன் நீங்க நீதிமன்றத்துக்கு தலை காட்டலன்னு, நான் ஒன்றும் தலைமறைவாகல, நான் வீட்டுல தான் உட்கார்ந்துருந்தேன், போலீசார் ஒழுங்கா தேடல அப்படின்னு சொன்னாரு. அப்போ உங்களோட வீட்டுல மீன்களுக்கெல்லாம் பத்தலையே என்னன்னு கேட்டதுக்கு, அது பில் கட்டல, அதனால கரண்டை கட் பண்ணிட்டாங்க, நான் மெழுகுவத்தியை வச்சுதான் அதுக்குள்ள வாழ்ந்து வந்தேன், இவங்க தேடி என்ன பிடிக்கலையே அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லி இருந்தாரு. ராஜித சேனாரத்னே கடந்த காலங்கள்ல ஓடி ஒழிச்சிட்டாரு. போனும் சுவிட்ச் ஆஃப் பண்ணப்பட்டதாக சொல்லப்படுது. ஆனா மறைமுகமாக இருந்து மேல் நீதிமன்றத்துல எல்லாம் அவர் அப்ளை பண்ணியிருந்தாரு, எனது கைதை தடுக்கணும்னு சொல்லி. எனவே இப்படி
கண்ணாமூச்சி விளையாடுகின்ற ஒரு விளையாட்டும் அரசியல் பலம் உள்ளவங்க செய்து கொள்ற ஒரு வேலை தான். இது குறித்து சிஐடியினர் என்ன சொல்றாங்கன்னா, அத்துடைய ரத்ன தேரர் சம்பந்தமாக 2 தினங்களுக்கு முன்னால எனது கைதை தடை செய்யணும் அப்படின்னு சொல்லி மேன்முறையீட்டுல ஒரு மனு தாக்கல் செஞ்சிருந்தாரு. அந்த தாக்கல் செஞ்சதோட ஆளக்காணோம், சத்தம் இல்லை அப்படின்றத இவங்க சொல்றாங்க. எனவே அத்துடைய ரத்ன தேரருக்கு தெரிஞ்சிச்சு, இந்த மேன்முறையீட்டுக்கு போனாலும் அதுக்கு முன்னார் சிஐடியினர் நம்மளை அள்ளி கொண்டு பேத்துருவாங்க என்ற ஒரு விஷயத்தை சுதாகரிச்சு கொண்டு தலைமறைவாக இருக்கிறாரு. பொறுத்திருந்து பார்க்கலாம் எத்தனை நாளைக்கு ஒழிச்சிருக்கிறது, எத்தனை நாளைக்கு அங்க குந்தி இங்க குந்தி காலத்தை கழிக்கிறது. எப்படியோ சேரத்தான் வேண்டும். எனவே நிச்சயமாக இது குறித்து விசாரணை முன்னெடுக்கப்படுது. இது குறித்து தேரர் விமலதிசு தேரர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, அந்த காலகட்டத்தில் என்னால் வாழ முடியாம இருந்தது, தலைமறைவாக இருந்தேன், விடுற மாதிரி இல்லை, வீட்டை சுற்றி வளைச்சாங்க, பன்சலை சுற்றி வளைச்சாங்க, சொத்துக்கள் அபகரிப்பதாக சொன்னாங்க, கொலை மிரட்டில் விட்டாங்க. ஏதோ ஒரு வகையில இப்போது நீதி கிடைக்கிற ஒரு இடத்துக்கு நான் வந்திருக்கிறேன். இதுல அத்துறை ரத்ன தேரரை பழிவாங்கணும் எந்த தேவையும் எனக்கு கிடையாது. தர்மம் அவரை பார்த்து கொள்ளும், அதுக்கான கூலி அவர் பெற்றுக்கொள்வார். ஆனால் இங்கு எனக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஒரு இடத்துக்கு நான் வந்திருக்கிறேன். அதனால் தான் இதுக்கு நீதி வேண்டும் என்ற ஒரு போராட்டத்தை நான் ஆரம்பிச்சிருக்கிறேன் என்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாரு. என்னதான் இருந்தாலும் இப்போது சட்டமன்ற கடமையை செய்வதற்கான முனைப்போடு இருக்கிறது. என்னை கை விலங்கோடு கூடிய சீக்கிரம் எதிர்வரும் நாட்களிலே இந்த தேரர் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. பொறுத்து பார்க்கலாம். அடுத்த ஒரு செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சப்ரகம மாகாணத்துடைய முதலமைச்சராக இருந்தவர், மொட்டு கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்திய மஹிபால ஹேரத் என்று சொல்லப்படுகிறவர் அதனுடைய முதலமைச்சராக இருந்த காலம் அது 2014 மற்றும் 2017 ஆண்டு கால பகுதியில் இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எரிபொருள் மோசடி செய்ததாக சொல்லப்படுது. இதனுடைய பொறுமதி 77 லட்சத்துக்கும் அதிகமான ரூபாய்கள் என்று சொல்லப்படுது. அது மட்டுமல்ல, இவருக்கு ஆல்ரெடி அரசு அனுமதிச்ச ஒரு விஷயம் தான் 1700 லிட்டர், அதுல 1200 லிட்டர் பெட்ரோலும் 500 லிட்டர் டீசலும் அவங்களுக்கான எரிபொருள் கொடுப்பனவாக கொடுக்கப்படுவதாக சொல்லப்படுது. அதை தாண்டி கிட்டத்தட்ட 77 லட்சம் ரூபாய் மோசடி நடந்ததாக இப்போது கோபா குழுவிலே கண்டறியப்பட்டிருக்குது. இந்த கோபா குழுவில் சொல்லப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இயந்திர அதிகார சபையிடமிருந்தும் 1500 லிட்டர் பொறுமதியான பணம் பெறப்பட்டதாகவும், சாலை பயணிகள் போக்குவரத்து அதிகார சபையிடமிருந்து 1500 லிட்டருக்கு பொறுமதியான பணமும் பெறப்பட்டதாக சொல்லப்படுது. எனவே ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு கூட 1700 லிட்டர் எரிபொருள் தான் வழங்கப்படுவதாக சொல்லப்படுது. ஒரு முதலமைச்சர் எதற்காக மாதாந்தம் கிட்டத்தட்ட 4700 லிட்டர் எரிபொருள் பாவனைக்கு இவர் எடுத்திருக்கிறார் என்ற மிகப்பெரிய ஒரு விஷயம் இப்போது பெரும் சந்தேகத்தை ஏற்படுத்தியதுனால இது எவ்வகையில் எடுத்துக்கொண்டாங்க, எதற்காக எடுத்தாங்க என்ற விசாரணையை இப்போது கோபா குழுவினர் துப்புத்துலக்கி பல்வேறு விஷயங்களை இப்ப வெளியே கொண்டு வந்திருக்காங்க. இப்ப இவங்க பரிந்துரை செஞ்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாகாண சபையினுடைய அதிகாரிகளுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, வேறு நிறுவனங்களில் இருந்து இவங்க இப்படி எரிபொருள் பெற்றார்களா, ஏனைய ஆண்டுகள்ல இப்படி பெறப்பட்டதா என்ற பல்வேறு விஷயங்களுடைய அறிக்கையை ஒரு மாதத்துக்குள்ள சமர்ப்பிக்கணும். அதை உடனடியாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுக்கு பாரம் சாட்டி இது சம்பந்தமான விசாரணையை முன்னெடுத்து அதற்கான வழக்கு தாக்கல் செய்ய வேண்டும் என்ற ஒரு பரிந்துரையும் சொல்லியிருப்பது என்பது ஆரோக்கியமான விடயம். இவர்கள் நாட்டுக்கான சேவையோ மக்களுக்கான பிரச்சனை தீர்க்கின்ற பணியில் ஓடியதாக தெரியவில்லை. ஏதோ ஒரு வகையில் இப்படியாவது பதவி காலத்தில் சம்பாதிச்சு கொள்ளலாம் என்பதற்காக எங்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கிறதோ, சட்டத்தில் எங்கெல்லாம் ஓட்டை இருக்கிறதோ அவைகளை பயன்படுத்தி எரிபொருள் என்ற பேரில் வாங்கி கொள்கின்ற வழக்காரை பார்க்க முடியுது. எனவே 77 லட்சம் என்பது பொதுமக்களுடைய பணம். எனவே இவர்களால் நடந்தது எதுவும் கிடையாது. எனவே நாட்டுக்கு நட்டம் என்பது தான் இப்போது தெரிகின்ற ஒரு விஷயம். கோபா குழுவின் விசாரணையின் மூலம் சற்று பொறுத்திருந்து பார்க்கலாம். இதற்கு பின்னால் என்ன வகையான சட்ட நடவடிக்கைகளும் தண்டனைகளும் கிடைக்கப் போவதுண்டு. வடமத்திய மாகாணத்தினுடைய முதலமைச்சராக இருந்தவர் SM ரஞ்சித், அவருடைய பிரத்யேக செயலராக இருந்தவர் தான் சந்திரசேன அவர்களுடைய மனைவி. 25 லட்சம் ரூபாய் எரிபொருள் மோசடி செஞ்சதுனால அவங்களுக்கு 16 வருட கடுமை சிறை தண்டனை கிடைத்திருப்பது என்பது 77 லட்சத்திற்கு எத்தனை ஆண்டுகள் என துரித கதியில் இந்த வழக்குகள் விசாரிக்கப்பட்டு இதற்கான தண்டனை கூடிய சீக்கிரம் கிடைக்கட்டும் என்ற பிரார்த்தனையோடு அத்துடைய ரத்ன தேரருடைய கைது என்ற செய்தி நாட்டு மக்களுக்கு கூடிய சீக்கிரம் கிடைக்கும். அனைவரும் சட்டத்துக்கு முன் நிறுத்தப்பட்டு அவர்களுக்கான தண்டனைகள் கொடுக்கப்பட்டு இது போன்ற அவலங்கள் இல்லாமல் போவதற்கான வழிவகைகளை சட்டத்துறை செய்யட்டும் என்று கூறி மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.